ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய மிகப்பெரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் உலகையே அதிர வைத்துள்ளது. புடின் உத்தரவின் பேரில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் உக்ரைன் நகரங்களை குறிவைத்துள்ளன. இந்த தாக்குதல் உக்ரைனின் வரலாற்றில் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரே நேரத்தில் பல்வேறு திசைகளில் இருந்து ஏவுகணைகள் பாய்ந்தன. ஈரானில் தயாரிக்கப்பட்ட ஷாஹத் ட்ரோன்கள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகள் மூலம் உக்ரைனின் முக்கிய இடங்கள் தாக்கப்பட்டன. வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை திணறடிக்கும் வகையில் இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்டது. தலைநகர் கீவ், கார்கிவ் மற்றும் ஒடிசா போன்ற முக்கிய நகரங்களில் குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்தன. பல இடங்களில் தீப்பிழம்புகள் வானை எட்டும் அளவுக்கு இருந்தன. ரஷ்யாவின் முக்கிய குறிக்கோளாக உக்ரைனின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் இருந்தன. இதனால் பல நகரங்களின் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. குளிர்காலம் நெருங்கும் வேளையில் மின் நிலையங்கள் மீதான இந்த தாக்குதல் மக்களை கடும் குளிரில் தவிக்க விட்டுள்ளது. இது ஒரு மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. உக்ரைனின் வான்வழி பாதுகாப்பு படைகள் கடுமையாக போராடின. பல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை அவர்கள் இடைமறித்து அழித்ததாக தெரிவித்தனர். இருப்பினும் தாக்குதலின் அளவு மிக அதிகமாக இருந்ததால் சில ஏவுகணைகள் தங்கள் இலக்குகளை தாக்கின. இதனால் பல கட்டிடங்கள் சேதமடைந்தன. இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்களும் பாதிக்கப்பட்டனர். குடியிருப்பு பகுதிகள் தாக்கப்பட்டதில் பலர் காயமடைந்தனர் மற்றும் சிலர் உயிரிழந்தனர். மீட்புப் படையினர் இடிபாடுகளுக்கு அடியின் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். மருத்துவமனைகள் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிகின்றன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் உக்ரைனின் மன உறுதியை குலைக்கவே இத்தகைய தாக்குதல்களை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஆனால் உக்ரைன் மக்கள் தங்கள் எதிர்ப்பை கைவிடவில்லை. ரஷ்யாவின் இந்த தீவிர நடவடிக்கை போரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளதாக சர்வதேச ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உலக நாடுகளிடம் கூடுதல் வான்வழி பாதுகாப்பு உதவிகளை கோரியுள்ளார். ரஷ்யாவின் பயங்கரவாதத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேற்கத்திய நாடுகள் இந்த தாக்குதலை வன்மையாக கண்டித்துள்ளன. ரஷ்யா மீது கூடுதல் பொருளாதார தடைகளை விதிக்க ஆலோசித்து வருகின்றன. இந்த தாக்குதல் ஐரோப்பிய பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. நேட்டோ நாடுகள் தங்கள் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகின்றன. உக்ரைனுக்கு ஆதரவாக மேலும் ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உறுதியளித்துள்ளன. போர் நீண்ட காலத்திற்கு தொடரும் என்பதையே இது காட்டுகிறது. வான்வழி தாக்குதல்கள் மட்டுமின்றி தரைவழி போரும் தீவிரமடைந்துள்ளது. கிழக்கு உக்ரைனில் இரு தரப்புக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. ரஷ்ய படைகள் முன்னேற முயற்சிப்பதும் உக்ரைன் படைகள் அதை தடுப்பதும் தொடர்கிறது. இதனால் இரு தரப்பிலும் பெரும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது. சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை மதிக்குமாறு அனைத்து தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளது. போர் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி வருகின்றனர். அகதிகள் பிரச்சினை ஐரோப்பாவிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இந்த தாக்குதல் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் அழுத்தத்தை அதிகரித்துள்ளதை காட்டுகிறது. வரும் நாட்கள் உக்ரைனுக்கு மிகவும் சவாலானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக நாடுகள் அனைத்தும் உக்ரைன் நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. அமைதி திரும்புமா அல்லது போர் மேலும் விரிவடையுமா என்பது காலத்தின் கையில் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.